ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற உற்சவங்களிலே மிக மிக முக்கியமான பங்கு வகிப்பது திராவிட வேதம் என்று சொல்லப்படுகின்ற 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதாவது ஆழ்வார்கள் அருளி செய்த அருந்தமிழ் பாசுரங்கள். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்தார்கள் என்று மணவாள மாமுனிகள் அருளி செய்கின்றார். அறியாமையாகிற இருளை அகற்றுவதற்காக ஆழ்வார்கள் பாடிய அழகான தமிழ் பாசுரங்கள், அவைகள்தான் திவ்ய பிரபந்தங்கள் என்று வழங்க பெறுகின்றன. இந்த திவ்ய பிரபந்தங்கள் இல்லாமல் எந்த திருக்கோவிலும் எந்த உற்சவமும் நடைபெறாது. அதைத்தான் கம்பரும் கூட சடகோபரந்தாதியிலே அந்தமிலாமரை ஆயிரத்தாழ்ந்த வரும்பொருளை செந்தமிழாக திருத்திலனேல் நிலத்தேவர்கள் தந்தம் விழாவும் அழகும் எண்ணாம் என்று ஒவ்வொரு கோவில்களும் அதனுடைய உற்சவங்களும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் இல்லை என்றால் என்னவாகி இருக்கும் என்று நம்மை கேட்பது போல ஒரு பாடல் பாடியிருக்கிறார் கம்பர். திருவல்லிக்கேணி என்கின்ற திவ்ய தேசம், இந்த திவ்ய தேசத்தை நாம் அருளிச்செயல் மண்டபம் என்றே சொல்லலாம். அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு என்றே ஏற்பட்ட ஒரு தனி திவ்ய தேசம் என்று சொல்லும்படியான ஒரு பெருமை இத்திருத்தலத்திற்கு உண்டு. அதாவது ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கு ஒரு பெருமை சொல்லுவார்கள். திருவரங்கம் பெரிய கோயில் என்றால் அதற்கு போக மண்டபம் என்று பெயர். ஏன்னா அங்க பெருமாளுக்கு நிறைய திருப்பணியாரங்கள், பிரசாதங்கள், போகங்கள் நிறைய அமுது செய்யப்படுகின்றன. திருமலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு புஷ்பங்கள் நிறைய சாத்தப்படுகின்றபடியினாலே அதற்கு புஷ்ப மண்டபம் என்று பெயர். காஞ்சிபுரம் என்கிற திவ்ய தேசம், அந்த தேவப்பெருமாள் பலருக்கு பலவற்றை தியாகம் செய்தார். முக்கியமாக எம்பெருமானார் திரு ராமானுஜரையே அவர் தியாகம் செய்தபடியினாலே, திருவரங்கனுக்கு கொடுத்து விட்டபடியினாலே அந்த ஊருக்கு தியாக மண்டபம் என்று பெயர். விசேஷித்து ஸ்ரீ ராமானுஜர் 12 ஆண்டு காலம் எழுந்தருளி இருந்து ஞானத்தை வளர்த்த பூமி மேலக்கோட்டை திருநாராயணபுரம், அது கர்நாடக மாநிலத்திலே அமைந்துள்ளது. அதற்கு ஞான மண்டபம் என்று பெயர். ஆக போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம் என்று இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அருளிச்செயல் சிறந்து விளங்குகின்ற இடத்திற்கு அருளிச்செயல் மண்டபம் என்று நாம் சொல்லலாம். திவ்ய பிரபந்த மண்டபம். இந்த இடத்திலே திவ்ய பிரபந்தம் ஒவ்வொரு வருடமும் பல தடவை 4000 சேவா காலங்கள், அதுவும் பெரும் திரளான ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே இங்கே அனுசந்திக்கப்பட்டு வருவது திருவல்லிக்கேணிக்கே உரிய தனிச்சிறப்பு. அதிலேயும் பிரம்மோற்சவம் என்றால் அந்த பிரம்மோற்சவத்திலே ஒவ்வொரு நாளும் 2 வேளை புறப்பாடு, அதாவது 9 நாள்களிலே 18 வேளை புறப்பாடுகள். அந்த பிரம்மோற்சவத்திலே 3ஆம் நாள் காலை நடைபெறுகின்ற பிரம்மோற்சவம் உலக புகழ் பெற்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் விடியற் காலை எம்பெருமான் கருடாருடனாக சேவை சாதிப்பது, அந்த கருடனாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த பெரிய திருவடி அவனுடைய திருத்தோளிலே நல்தரிக்க வீற்றிருந்து அந்த எம்பெருமான் எழுந்தொழியர்களோட புறப்பாடு, கருட வாகனம், கருட சேவை என்று கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய உற்சவம் இது. பொதுவாக எல்லா திருக்கோவில்களிலுமே கருட சேவை என்கிறது மிகவும் சிறந்த ஒரு உற்சவமாக இருந்தாலும் இந்த திருக்கோவிலிலே விடியற் காலையிலே 5:30 மணிக்கு பெருமாள் கருட வாகனத்திலே அலங்கரித்தபடியே கோயிலுக்கு உள்ளிருந்தே எழுந்தொழுகிறார். பெரும்பாலும் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களிலே 10 நாள்களிலே உள்ளிருந்தே வாகனத்திலிருந்தே புறப்பாடு நடைபெறுவது என்பது இந்த கருட வாகனம் ஒரு நாள் தான் என்று சொல்லலாம். இந்த கோபுர வாசல் சேவை என்று அந்த விடியற்காலை கோவில் கதவுகளை திறக்கின்ற பொழுது பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருள்வது கண்கொள்ளா காட்சி. அது ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு கிழக்கு வாசலிலே நடைபெறுகிறது. அதே சமயம் தெளிய சிங்க பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளுகின்ற பொழுது அவருக்கு அந்த கோபுர வாசல் சேவை என்பது அவருடைய வாசலான மேற்கு வாசலிலே நடைபெறுகின்றது. இரண்டுமே விடியற் காலை, அதாவது 5:30 மணி அளவிலே அந்த கருட சேவையிலே எம்பெருமான் எழுந்தருளுகின்றான். வெளியிலே அப்படி எம்பெருமான் எழுந்தருளின உடனே அவன் முன்னால் ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் தொடங்க பெறுகின்றது. 3ஆம் திருவந்தாதி என்கின்ற திவ்ய பிரபந்தம் பேயாழ்வார் அருளி செய்தது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கன் அணிநரமும் கண்டேன் என்று அப்படி அவர் அந்த பாசுரத்தை பாடுகின்றார். அந்த பாசுரத்தை அங்கே இசைப்பதற்கும் ஓதுவதற்கும் சூரியன் அப்படி வானத்திலே எழுந்து வந்து அந்த திகழும் அருக்கன் அணிநிறமும் காணும்படியாக
எம்பெருமான் மீது விழுவதற்கும் சரியாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த 3ஆம் திருவந்தாதியிலே இந்த கருட சேவையை பற்றி மிக அழகாக பேயாழ்வார் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருடன் மேல் கண்டாய் தெளி பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன் என்று இருண்ட கார்வானில் மின்னல் தோன்றுவது போலே கருடன் மேலே எம்பெருமான் அப்படி பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே என்று நமக்கு பேயாழ்வார் அருளி செய்கின்றார். அப்படி அருளி செய்கின்ற அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு சேர இத்திருத்தலத்திலே 3ஆம் நாள் காலை கருட வாகனம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், ஸ்ரீ தெள்ளியசிங்க பெருமாள், அழகிய சிங்கர் ஆகிய இருவருமே அந்த கருட வாகனத்திலே தான் 3ஆம் நாள் காலை எழுந்தொழுகின்றார்கள். அதை சேவிப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே குழுமி இருப்பார்கள். அந்த ஒரு நாள் உற்சவத்தை சேவிப்பதற்கு அது மிகவும் அற்புதமான ஒரு சன்னிவேசமாகும். அன்றைய தினம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஒரு தனிச்சிறப்பு. கருட வாகனத்திலிருந்து அந்த புறப்பாடெல்லாம் முடிந்த பிற்பாடு பிற்பகல் மத்தியானம் 12 மணி வேளையிலே அந்த வாகனத்திலிருந்து கலைந்து பெருமாள் புறப்பட்டு தம்முடைய ஆஸ்தானத்திற்கு எழுந்தருள்கின்ற நிகழ்ச்சி, அழகான திருவாபரணங்களை எல்லாம் சமர்ப்பித்துக் கொண்டு அவர் எழுந்தருள்கின்ற அந்த ஏகாந்த சேவை, அதை காண்பதற்கு நமக்கு காண கண்கோடி வேண்டும். அப்படி காலை உற்சவத்தை முடித்துக் கொள்ளுகின்ற எம்பெருமான் மாலை அன்றைய தினம் ஹம்ச வாகனத்திலே அன்ன வாகனத்திலே எழுந்தொழுகின்றான். அன்னம் என்கிறது மிக உயர்ந்த பட்சி. அந்த பறவைக்குண்டான தனிச்சிறப்பு நீரக்ஷீர விபாகே என்று சொல்லுவார்கள். பாலையும் நீரையும் பிரித்து, அதாவது அசாரத்தை தள்ளி சாரத்தை மட்டும் கொள்ளுகிறது என்னால் அது அன்ன பறவைக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பாம். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற பாபங்களை எல்லாம் கைவிட்டு விட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்செயல்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுபவன் பகவான். அதனால அவன் அன்னத்திலே வருவது மிக மிக பொருத்தம். அன்னமாய் அன்னங் அருமறை பயன்தான் என்று பிரம்மாவுக்கு அன்ன ரூபத்திலே இருந்துதான், அதாவது ஒரு ஹம்ச ரூபத்திலே இருந்துதான் வேதங்களை எல்லாம் கொடுத்தானாம் எம்பெருமான். அப்படி பெரியாழ்வாரும் கூட அவனை அன்னமாக அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வார் திருமொழி சாயங்காலம் அந்த வீதி கோட்டியிலே நடைபெறுவதற்கு சேர எம்பெருமானும் ஹம்ச வாகனத்திலே எழுந்தொழுகின்றான். அதுவும் கண்கொள்ளா காட்சி. இந்த ஹம்ச வாகனத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், தெளியசிங்க பெருமாள் ஆகிய இருவருக்குமே 3ஆம் நாள் இரவு ஹம்ச வாகனம் புறப்பாடு நடைபெறுகிறது. அன்றைய தினம் அற்புதமான கோஷ்டி நடைபெறுகின்றது. அந்த வைபவங்களையும் நாம் சேவித்து மகிழ்வோம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பிரம்மோற்சவத்திலே 3ஆம் நாள் காலை பெருமாளுக்கு கருட வாகனம் விடியற்காலை 5:30 மணி அளவிலே பெருமாள் கோவிலுக்கு உள்ளிருந்து புறப்பட்டு அவர் அந்த கோபுர வாசல் சேவை என்று சொல்லக்கூடிய அந்த கோபுர வாசலுக்கு அடியிலே எழுந்தருளியிருக்கின்ற ஒரு காட்சியினை இப்பொழுது நாம் காணுகின்றோம். இந்த கோபுர வாசலிலே எம்பெருமான் வாகனத்தோடு எழுந்தருளுவது என்பது இன்று ஒரு நாள் தான். இந்த கருட வாகனத்திலே எழுந்தருளுகின்ற ஒரே ஒரு நாள் மட்டுமே இப்படி எழுந்தருளுவார். அங்கிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளிலே கருட வாகனத்திலே பெருமாளுக்கு புறப்பாடு மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்றது. சாதாரணமாகவே எல்லா திருக்கோவில்களிலும், வைணவ திருக்கோவில்களிலும் கருட வாகனம் என்றாலே அது ஒரு பெரிய விசேஷமான உற்சவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்று ஏற்பட்ட தனிப்பட்ட வாகனம்தான் இந்த கருட வாகனம். வேதாத்மா ஜெககேஸ்வரா என்று ஆள வந்தார். இந்த கருடாழ்வானை வேதமே வழிபடுத்தவன் என்று வருணிக்கின்றார். அவனுடைய அலகுகள் தொடங்கி அவனுடைய திருமுகம் என்ன, திருக்கண்கள் என்ன, மேலும் அவனுடைய திருமேனி, சிறகுகள், அவனுடைய திருவடிகள், நகம் வரைக்கும் அத்தனையும் அந்த வேதத்தினுடைய வடிவம் என்பதாக ஆளவந்தார் அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த கருடனை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கின்றான்
பகவான் என்கின்ற போது அவனுடைய சிறப்பு இன்னும் உயர்கிறது. யார் பரம்பொருள் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது இவன்தான் பரம்பொருள் என்று கைமேல் வைத்து காட்டுகின்றான் கருடாழ்வான் என்று சொல்லுவதுண்டு. அப்படி அந்த பகவானை தன்னுடைய திருத்தோளிலே ஏந்தி கருடாழ்வான் மிகவும் ஆனந்தமாக பறந்து வருகின்ற அந்த காட்சி, அதைத்தான் நாம் இப்பொழுது கண்முன்னே காணுகின்றோம். இங்கே எம்பெருமான் திருமுன்பே வழக்கம் போல் திவ்ய பிரபந்த கோஷ்டி ஆழ்வார்கள் அருளி செய்த அருந்தமிழ் பாசுரங்கள் தொடங்க பெறுகின்றன. இன்றைய தினம் எம்பெருமான் திருமுன்பு பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி என்கின்ற திவ்ய பிரபந்தம் தொடங்க பெறுகின்றது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்மறுக்க நனிநிறமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று என்று அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார் பேயாழ்வார். அப்படிப்பட்ட அந்த பேயாழ்வாருடைய அந்த அனுபவத்தை இங்கே நாம் நேரிலே காணும்படியாக நமக்கு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று நாம் அவனை அனுபவிக்கும்படியாக நம் கண்முன்னாலே எழுந்தொழுகின்றான். மாட வீதிகளிலே எம்பெருமானுக்கு திருமுன்பே அருளிச் செயல் கோஷ்டி, அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓதுகின்றவர்கள் அப்படி எம்பெருமான் திருமுன்பே ஓதிக்கொண்டு செல்ல, அந்த அருளிச் செயல் கோஷ்டியை தொடர்ந்து எம்பெருமானும் செல்ல, அவனுக்கு பின்புறத்திலே வேதபாராயண கோஷ்டியானது மிகவும் அழகாக அங்கே அமைந்திருக்கின்றது. இப்படி எம்பெருமானுக்கு இருபுறமும் 2 வேதங்கள் செல்ல எம்பெருமான் எழுந்தருளுகின்ற காட்சி, அதற்கு பின்னாலே அந்த சிறுவர்கள் பெருமாளுக்கு எப்படி உற்சவம் நடைபெறுகிறதோ அதுபோலவே தாங்கள் வீட்டிலே விளையாடுகின்ற பெருமாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருக்கோலத்தையே சமர்ப்பித்து பின்னாலே எழுந்தருள பண்ணி கொண்டு வருகின்ற காட்சி, அதனையும் நாம் இப்பொழுது கண்டோம். ஆஹா, இந்த பெருமாள் உயர்ந்தவரா அந்த பெருமாள் உயர்ந்தவரா என்று நம்மாலே முடிவு சொல்ல முடியாது. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்து அப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்று யார் யார் எம்பெருமானை எப்படியெல்லாம் பூஜித்து மகிழ்கிறார்களோ அப்படியெல்லாம் எம்பெருமானும் எழுந்தருளியிருக்கிறான் என்கின்றபடியினாலே சிறு குழந்தைகள் விளையாடுகின்ற விளையாட்டிலேயும் கூட அந்த எம்பெருமானுடைய சாநித்தியம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். இப்போது ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாடவீதிகள் வழியாக எழுந்தருளி கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு அருகே எழுந்தருளி இருக்கின்றார். இங்கே ஏசல் என்று ஒரு வைபவம் நடைபெறுகின்றது. அதாவது கருடாருடனாக வருகின்ற எம்பெருமான் அனைவருக்கும் தன்னுடைய நடையழகை காட்டுகின்ற இந்த நிகழ்ச்சிக்குத்தான் ஏசல் என்று பெயர். அதாவது இந்த இடத்திலே அந்த எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணுகின்ற ஸ்ரீபாதம் தாங்குவோர் அத்தனை பேரும் மிக அழகாக நடந்து, எப்படி அந்த கருடாழ்வான் ஆகாயத்திலே பறக்கின்ற போது அசைந்து பறப்பானோ, எப்படி அந்த எம்பெருமான் தரையிலே நடந்து எழுந்தருளுகின்ற பொழுது ஆடி வருவானோ, அதுபோலவே இங்கே அவனை எழுந்தருள பண்ணுபவர்களும் இப்படி ஆடி அசைந்து எழுந்தருள பண்ணுதல் என்கிறது. இது இந்த கருட வாகனத்திலே ஒரு தனிச்சிறப்பு. அது தெள்ளிய சிங்க பெருமாள் கோவில் அமைந்துள்ள அந்த திருவீதியிலே அந்த எம்பெருமானுக்கு மிகவும் அழகான இந்த ஏசல் என்கின்ற வைபவம், அந்த குடைகள் எல்லாம் அப்படி குலுங்கி வருகின்ற பொழுது வாத்திய கோஷத்துடன் எம்பெருமான் எழுந்தருளுவதை காண்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் அங்கே குழுமி இருப்பார்கள். இது கருட வாகனத்தன்று நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த விசேஷமாகும். அதை குழந்தைகளும் அப்படியே இந்த ஏசல் வைபவத்தை அப்படியே அனுகரித்து காட்டுகின்றார்கள். எது திருக்கோயில் எம்பெருமான், எது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எம்பெருமான் என்கிற வித்தியாசம் கூட நமக்கு தெரியாத அளவிலே இங்கே உற்சவம் நடைபெறுகின்றது.
மூன்றாம் நாள் இரவு ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஹம்ச வாகனத்திலே புறப்பாடு. அதற்கு ஏற்ப முன்னமே அதற்குரிய திருக்கோலத்தையும் அதற்குரிய கொண்டையையும் அணிந்து கொண்டு ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பத்தி உலாவுதல் என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியை கண்டருளுகின்றார். அங்கே இனிமையான வாத்திய இசைகளுக்கு நடுவில் பெருமாள் பத்தி உலாவுதல் எழுந்தருளுகின்றார். மிகவும் நிதானமாக அவர் எழுந்தருளுகின்ற அழகு, அதை சேவிப்பதற்காகவே அனைவரும் அங்கே குழுமியிருக்கிறார்கள். பக்தர்கள் நடுவிலே அவன் வெள்ளத்தின் நடுவிலே நீந்தி வருபவனைப் போல பக்தர்கள் வெள்ளத்திலே அவன் நீந்தி வருகின்ற அழகு, அது மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அந்த எம்பெருமானுடைய மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பன்னு கரதளமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடு ஓர் மணிவரமேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீணானும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நீண்முடியும் துண்ணு வெயில் விரித்த சூளாமணி இமைப்ப என்றெல்லாம் ஆழ்வார்கள் அடுக்கிக் கொண்டே போவது போலே அங்கே அந்த எம்பெருமான் மிகவும் நிதானமாக அசைந்து அசைந்து எழுந்தருளுகின்ற காட்சி நிச்சயம் கல்நெஞ்சினரையும் உருக்கிவிடும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இப்படி எம்பெருமான் பத்தி உலாவுதல் கண்டருளி அதற்கு பிறகு அந்த வாகன மண்டபத்திற்கு முன்னே எழுந்தருளி நிற்கின்ற பொழுது அங்கே வாகன மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்ற ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சந்நிதிதான் இங்கே திருவல்லிக்கேணியிலே வாகன மண்டபமாக அப்படி கொள்ளப் பெறுகிறது. அப்படி அந்த வாகன மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த நம்மாழ்வாருக்கு ஸ்ரீஜடகோபன் மரியாதையானது நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு இங்கே அந்த எம்பெருமானை எழுந்தருள பண்ணுகிறவர்கள் அந்த ஆழ்வார் சந்நிதிக்கு உள்ளே, அதாவது வாகன மண்டபத்திற்கு உள்ளே எழுந்தருளுகிற காலத்திலே இந்த ஒய்யார நடை என்று சொல்லும்படியான ஒரு நடையிலே அப்படி எம்பெருமானை எழுந்தருள பண்ணுகின்றார்கள். அதாவது அடியார்களுக்கும் சரி, அங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஆழ்வாருக்கும் சரி, எம்பெருமான் தன்னுடைய நடையழகை காட்டுவதாக நாம் நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நடையழகை சேவிப்பதற்காக இங்கே நூற்றுக்கணக்கானோர் குழுமி உள்ளனர். இப்படி நடையழகை காட்டிக்கொண்டு எம்பெருமான் உள்ளே வாகன மண்டபத்திலே எழுந்தருளி அந்த ஹம்ச வாகனத்திலே வீற்றிருக்க போகின்றான். அந்த ஹம்சமே நடையழகுக்கு பெயர் போனது. அன்னநடை என்று நாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆயினாலே அந்த அன்னத்திற்கு போட்டியாக இங்கே எம்பெருமான் தான் நடந்து காட்டினான். அதற்கு பிறகு இப்பொழுது அந்த அன்னத்தின் மீது ஆரோகணித்து எம்பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றான். திருக்கோவில் அதிகாரிகள் எம்பெருமானை சேவித்து புறப்பாட்டிற்காக வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சகல ஆபரண பூஷிதனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர நூபுர கடக முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா என்று எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் கத்தியத்திரயத்திலே அந்த எம்பெருமானுடைய ஆபரணங்களை எல்லாம் வருணிக்கின்றார். அப்படிப்பட்ட ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவனான எம்பெருமான் இங்கே தங்கமயமான அந்த ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். வாகன மண்டபத்தில் இருந்து இப்பொழுது எம்பெருமான் புறப்பட்டு திருவீதி உலா எழுந்தருளப் போகின்ற சமயத்திலே அதற்கு முன்னதாக அவனுக்கு இரண்டு புறமும் அழகான குடைகள் சமர்ப்பிக்க பெறுகின்றன. இவ்வளவு பெரிய குடைகளோடு பெருமாள் புறப்பாடு நடைபெறுவது என்பது அதிகமான திவ்ய தேசங்களிலே இல்லை. ஏதோ 1-2 திவ்ய தேசங்களிலே மட்டுமே இவ்வளவு பெரிய குடைகள் உண்டு. பெருமாள் கோயில் என்று வழங்கப்பெறுகின்ற காஞ்சிபுரத்திலே அந்த எம்பெருமானே குடையழகர் என்றே அவருக்கு ஒரு பெயர் உண்டு. தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளுக்கு அது குடையழகர். அவர் குடையழகரும் கூட. அதே போல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் குடையழகர் தான். இவ்வளவு பெரிய குடைகள் அவற்றை அந்த வாகனத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுகின்ற காட்சி. அதிலேயும் அந்த ஸ்ரீபாதம் தாங்குவோர் மிகவும் அதை பொறுப்புடன்
அதே சமயத்திலே மகிழ்ச்சியுடன் ஆடியாடி அசைந்தசைந்து அது எழுந்தருள் பண்ணுகின்ற காட்சி அது நம் கண்முன்னே விரிகின்றது. இந்த ஹம்ச வாகனம் என்பது எம்பெருமானுடைய வாகனங்களுக்குள்ளே ஒரு சிறந்த வாகனமாகும். ஏனென்றால் ஹம்சபக்ஷி என்றாலே அதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. பாலையும் நீரையும் கலந்து வைத்தாலும் கூட அந்த ஹம்சபக்ஷியானது என்ன செய்யுமாம், நீரை தவிர்த்து விட்டு பாலை மட்டும் அது உண்டு விடுமாம். பாலையும் நீரையும் பிரிக்கக்கூடிய சக்தி அந்த ஹம்சப்பறவை ஒன்றுக்கு மட்டுமே உண்டு என்று நம்முடைய பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஹம்ச வாகனத்திலே இப்பொழுது எம்பெருமான் எழுந்தருள் இருக்க இங்கே அவன் திருமுன்பே கோஷ்டி தொடங்க பெறுகிறது. அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓதுபவர்கள் எம்பெருமான் திருமுன்பே அவருடைய நியமனத்திற்காக காத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கோஷ்டியிலே பெரியாழ்வார் அருளி செய்த அந்த பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தம் முன்னே ஓதப்பெற்று வருகின்றது. அன்னமாய் அன்னங் அருமறை பயன்தான் என்று ஆழ்வார் அருளி செய்த அந்த அருளி செயலை ஓதிக்கொண்டு முன்னே அத்தியாபக கோஷ்டியினர் செல்ல பின்னே வேதபாராயண கோஷ்டியானது செல்லும். பாலையும் நீரையும் எப்படி அந்த அன்னப்பறவையானது பிரித்து விடுகிறதோ, பிரித்து விடுவது மட்டுமல்ல, நீரை தள்ளி பாலை மட்டும் அது பருகி விடுகிறது என்று சொல்லுவது போல நாமும் அந்த எம்பெருமான் முன்னே போய் நின்றோமானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்ப்பான். பார்த்துவிட்டு நம்மிடத்தில் இருக்கிற தீமைகள் அனைத்தையும் விலக்கிவிட்டு நன்மையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான் என்கின்றபடியினாலேதான் அவனுக்கு இந்த அன்ன வாகனம் என்பது, ஹம்ச வாகனம் என்பது மிகவும் உயர்ந்ததாக கொள்ளப்படுகிறது. நாராயணா என்னும் பாராயணம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலே எழுந்தோடு இருக்கின்ற அழகிய சிங்கருடைய கருட வாகனம் அந்த சேவையை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு நடைபெறுவது போலவே ஸ்ரீ அழகிய சிங்கருக்கும் இங்கே பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றபடியினாலே அவருக்கும் 3ஆம் நாள் காலை கருட வாகனத்திலே புறப்பாடு. ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளைப் போலவே இவருக்கும் கூட விடியற் காலையிலே அந்த கோபுர வாசல் சேவை என்பது அழகிய சிங்கருடைய அந்த மேற்கு வாசல் வழியாக நடைபெறுகின்றது. அப்பொழுது எம்பெருமானை சேவிப்பவர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற வகையிலே எம்பெருமானுக்கு புதிய வஸ்திரங்களை எல்லாம் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் திருவீதிகளிலே புறப்பாடு கண்டருள்வதற்காக எழுந்தருளுகின்றான். அங்கே எம்பெருமான் திருமுன்பே திவ்ய பிரபந்த கோஷ்டி அங்கே செல்லுகின்றது. அந்த கோஷ்டியிலே இருப்பவர்கள் பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி, இதுவும் அதே மாதிரியிலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு என்ன திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்க பெறுகின்றனவோ ஏறக்குறைய அதே திவ்ய பிரபந்தங்கள் தான் அழகிய சிங்கருக்கும் சேவிக்க பெறுகின்றது. அப்படி அழகிய சிங்கருக்கு புறப்பாடு அந்த வீதிகளிலே நடைபெறுகின்றது. அப்பொழுது வழியிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே எம்பெருமானுக்கு தட்டு முதலானவை சமர்ப்பித்து அதிலே எம்பெருமானுக்கு பழங்கள் முதலியவை சமர்ப்பிக்கின்றார்கள். இப்பொழுது வீதியிலே நடைபெறுகின்ற கோஷ்டியிலே அந்த அருளி செயல்
ஓதப்படுவதை நாம் கண்ணாலே கண்டு அனுபவிக்கின்றோம். அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ என்று எம்பெருமானோடு கூடுவதை காட்டிலும் அவனுடைய அடியார்களோடு கூடுவது அது மிகவும் சிறந்தது என்று இப்படி பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதன்படியே அடியார்கள் திரள் புடைசூழ எம்பெருமானுக்கு திருவீதியிலே புறப்பாடு நடைபெறுகின்றது. இந்த அழகிய சிங்கருக்கும் கூட அந்த இரண்டாம் தெருவிலே, அதாவது அந்த தெளிய சிங்க பெருமாள் கோவில் தெருவு என்று சொல்லப்படுகின்ற தெருவிலே எழுந்தருளுகின்ற பொழுது ஏசல் என்கின்ற வைபவம் நடைபெறுகின்றது. அந்த எம்பெருமானை எழுந்தருள பண்ணுபவர்கள் அந்த எம்பெருமானை அசைத்து அசைத்து அந்த எப்படி கருடனானவன் வேகமாக பறந்து வருவானோ அதுபோல இங்கே இந்த வாகனத்தை மிகவும் வேகமாக எழுந்தருள பண்ணுகின்ற நிகழ்ச்சி. இதற்குத்தான் ஏசல் என்று பெயர். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியையும் நாம் இங்கே கண்ணாலே காண்கின்றோம். பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருள் தன்மேல் கண்டாய் தெளி என்று பேயாழ்வார் இந்த எம்பெருமானை போற்றுகின்றார். அதனால்தான் இன்றைய தினம் பேயாழ்வாருடைய அருளிச் செயல் எம்பெருமான் திருமுன்பே ஓதப்பெறுகின்றது. அதாவது பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே என்று அந்த எம்பெருமானை வர்ணிக்கிறார். பொலிந்து இருண்ட கார் வானில் மின்னே போல் தோன்றி என்று அந்த கரிய வானத்திலே ஒரு மின்னல் தோன்றினால் அது எப்படி இருக்குமோ அதுபோல கருடன் மீது எம்பெருமான் ஒளி வீச எழுந்தருளி இருக்கின்றான் என்று பேயாழ்வார் இந்த கருட வாகனத்திலே எம்பெருமான் வருகின்ற அழகை மிகவும் அற்புதமாக வர்ணிக்கின்றார். அதை நாம் இங்கே கண்ணாலே காணும் வகையிலே அப்படி எம்பெருமான் எழுந்தருளுகின்ற காட்சி. அதற்கு முன்னாலே திவ்ய பிரபந்தம் ஓதுபவர்கள் அங்கே நின்று கொண்டு அந்த பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே என்கின்ற பாசுரத்தையே அனுசந்தித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி. இவையெல்லாம் நம்முடைய மனத்தை கொள்ளை கொள்ளுகின்றன. அதற்கு பிறகு பெருமாள் அந்த ஏசல் முடிந்தவுடனே கங்கை கொண்டான் மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மண்டபத்திலே எழுந்தருளுகின்றார். அங்கே அந்த எம்பெருமானுக்கு அர்க்கிய பாத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பெற்று இங்கே அவனுக்கு திருவந்திக்காப்பு நடைபெறுகிறது. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்ற அழகிய சிங்கருக்கு 3ஆம் நாள் மாலை பிரம்மோற்சவத்திலே 3ஆம் நாள் மாலை அம்சவாகன புறப்பாடு நடைபெறுகின்றது. அதற்கு முன்னதாக பெருமாள் பாண்டியன் கொண்டையுடன் எழுந்தருளி இருக்கின்றார் மிக அழகாக. இப்பொழுது நம்மாழ்வாருக்கு ஸ்ரீசடகோபன் சாதித்து மறுபடியும் அந்த ஸ்ரீசடகோபன் அழகிய சிங்கரிடத்திலே திரும்ப எழுந்தருள பண்ண பெற்றது. இப்பொழுது அழகிய சிங்கர் அந்த வாகன மண்டபத்திற்கு எழுந்தருளுவதற்கு முன்னர் மிகவும் அழகிய ஒய்யார நடையுடன் எழுந்தருளுகின்றார். அந்த அன்னமானது எப்படி அசைந்து அசைந்து நடந்து வருமோ அதே போலவே இப்பொழுது அழகிய சிங்கரும் அன்ன நடை நடந்து அந்த ஸ்ரீ நம்மாழ்வாருடைய சந்நிதி அதாவது வாகன மண்டபத்திற்கு எழுந்தருளி அங்கே அம்சவாகனத்திலே இப்பொழுது ஆரோகணிக்கப் போகின்றார். அப்படி அம்சவாகனத்திலே எழுந்தருளியவுடன் 4 மாட வீதிகளிலே அவருக்கு விசேஷமான புறப்பாடு நடைபெற இருக்கின்றது. அதையும் கண்டு கழிப்போம். அழகிய சிங்கருக்கு 3ஆம் நாள் மாலை ஹம்ச வாகனத்திலே புறப்பாடு. ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதே போல இவருக்கும் கூட 3ஆம் நாள் மாலை ஹம்ச வாகனத்திலேயே புறப்பாடு. மிகவும் பெரிய குடைகளுடன் அவர் எழுந்தருளுகின்ற அந்த காட்சியினை இப்பொழுது நாம் கண்டு மகிழ்கிறோம். இங்கே அந்த எம்பெருமானை பக்தர்கள் பல பேர் சேவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எம்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய வாகனம், இவ்வளவு பெரிய குடைகள், இவ்வளவு பெரிய புறப்பாடு எல்லாம் வேண்டுமா என்று நாம் கேட்டால்
பக்தர்கள் விரும்புவதை அவன் செய்கிறான். பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவனுடைய குறிக்கோள். ஆயினாலே எல்லாம் நதே ரூபம் நச்சாக்காரஹ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரஹ பக்தானாம் துவம் பிரகாசசே என்று எல்லாமே பக்தர்களுக்காகத்தான்